Hi, hello everyone. இந்த வீடியோல ஜெனடிக்ஸ் அண்ட் எவல்யூஷன் யூனிட் அந்த டெஸ்ட் வந்து அமிர்தா மொபைல் ஆப்ல எஸ்டர்டே சண்டே இன்னைக்கு நடந்துச்சு. அதனுடைய சொல்யூஷன்ஸை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த சொல்யூஷன்ஸ் பார்க்குற நீங்க இதுக்கு முன்னாடி டெஸ்ட் அட்டன் பண்ணாம இருந்தீங்கன்னா யூ கேன் டேக் இட் ஆஸ் எ குவிஸ். ஐ வில் கிவ் யூ சம் 5 seconds to 10 seconds. ஸோ அந்த டைமிங்குள்ள நீங்க வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் வந்து நம்ம சாட் ரூம்ல நீங்க சொல்லுங்க. ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் வித் த கொஸ்டின்ஸ். இஃப் யூ ஆர் ஃபர்ஸ்ட் டு சி அவர் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்க. அண்ட் திஸ் இஸ் அபவுட் த ஆன்லைன் நீட் பயாலஜி கோர்ஸ். ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டார்ட்ஸ் நவ். Cross between capital A, small a, capital B, and small a, capital B will form. So, guys, give you your answers on the chat room. Your timer starts now. 1, 2, 3, 4, 5. Okay, yeah. Give you your answers on the chat room. இப்போ நீங்க இதுல இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து ப்ரீவியஸ் சாப்டர் ரீப்ரொடக்ஷன் யூனிட்டா இருக்கட்டும் அல்லது பயோடெக்னாலஜி யூனிட்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த இதுல வந்து கொஞ்சம் சுமாரா தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். சரி, இது என்ன சார் காரணம்னா இந்த கொஸ்டின்ல நிறைய கால்குலேஷன்ஸ் கொண்டு வந்தாச்சு. ஸோ இந்த கால்குலேஷன்ஸை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும், எப்படி கால்குலேட் பண்ணணும், எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும்னு. இப்போ நான் உங்களுக்கு கேமிட் ஃபார்மேஷன்ங்கிறது இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ, கேபிட்டல் பி, ஸ்மால் ஏ, கேபிட்டல் பி அதை வந்து பேரண்டா அங்க போட்டாச்சு. இப்போ இவங்களுக்கு எப்படி கேமிட் ஃபார்மேஷன் பண்ணணும்னா இங்க வந்து ஹியர் யூ கேன் சி த 2 கேரக்டர்ஸ். கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏங்கிறது ஒரு இது, பிங்கிறது இன்னொன்று. அதுல கேபிட்டல் இருந்துச்சுன்னா டாமினன்ட், ரெசசிவ் இருக்கும் பட்சத்துல தட் இஸ் ரெசசிவ் கண்டிஷன். இப்ப இங்க நீங்க பாக்குறதுல பேரண்ட் வந்து 2n கண்டிஷன்ல இருக்கும், அது உங்களுக்கு தெரியும். இப்போ ஃபாதர் குரோமோசோம்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளாய்டு செல் 4 இருக்கும், 2n கண்டிஷன். ஆனால் கேமிட்ஸ் ஸ்பெர்மோ எக்கோ வந்து சிங்கிள் என் கண்டிஷன்ல இருக்கும், தட் இஸ் 2 தான் இருக்கும். இப்போ இங்கே 4 இருக்கு இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி ஒரு கேமிட்டு, இன்னொன்று ஸ்மால் ஏ கேபிட்டல் பி இன்னொரு கேமிட்டா வரும். அண்ட் நெக்ஸ்ட் திங் ஹியர் இங்கே வந்து பி ஸ்மால் பி இல்லை, அப்போ ஸ்மால் பி அந்த கேமிட்ஸே வர்றதுக்கான வாய்ப்பு இங்க கிடையாது. இப்ப இங்க பாருங்க ஸ்மால் ஏ கேபிட்டல் பி இதுதான் இதோட கேமிட். இங்க வந்து அதர் ஆப்ஷன்ஸ் கேபிட்டல் ஏ இல்ல, கேபிட்டல் ஏ இருந்துச்சுன்னா கேபிட்டல் ஏ கேபிட்டல் பின்னு ஒன்று போடலாம், ஒரு கேமிட் கொடுக்கலாம், அது இல்ல. அல்லது ஸ்மால் பி இருந்தா கூட ஸ்மால் பின்னு இன்னொரு கேமிட் ஃபார்ம் பண்ணலாம், இங்க அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ சிங்கிள் கேமிட் ஸ்மால் ஏ கேபிட்டல் பி. இங்க 2 கேமிட் வந்து ஃபார்மேஷன் ஆயிருக்கு. இப்ப நான் அந்த 2 கேமிட்டையும் டாப்ல போட்டேன். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா இங்க ஃபார்ம் ஆன கேமிட்ஸை நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். இப்போ கேபிட்டல் ஏ இதை ஜாயின் பண்ணும்போது கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ கேபிட்டல் பின்னு இந்த மாதிரி ஒன்றும், அடுத்தது ஸ்மால் ஏ கேபிட்டல் பின்னு ஃபார்ம் ஆகிறத பார்க்க முடியுது. ஸோ 1:1 இதுதான் வந்து அதனுடைய ப்ரொபோர்ஷன். த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் த ஆன்சர். கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ கேபிட்டல் பி ஸ்மால் ஏ கேபிட்டல் பில ஒன்று ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ கேமிட் ஃபார்மேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நீங்க தெரிஞ்சிருக்கணும் இந்த கொஸ்டின்ல. இன்னும் 2-3 கொஸ்டின் வரப்போகுது, அதுலயும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இது ஒரு கொஸ்டின். இப்ப கலர் பிளைண்ட்னஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போறோம். கலர் பிளைண்ட்னஸ், ஹீமோஃபிலியா, இது எல்லாமே எக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ். சரி, இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸை நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஹேவ் நார்மல் விஷன். ஸோ மேலுக்கும் சரி ஃபீமேலுக்கும் சரி என்னன்னு சொல்லிட்டாங்க, நார்மல் விஷன் சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் ஒரு பொடி, தோ தேர் ஃபாதர்ஸ் வேர் கலர் பிளைண்ட். இதுதான் முக்கியமான விஷயம். அப்பாக்களுக்கு என்னவா, அவங்க அதாவது ஹஸ்பண்டோட அப்பா மேலோட அப்பா கலர் பிளைண்டு, ஒய்ஃப் அப்படின்னா ஃபீமேல் அவங்களோட அப்பா கலர் பிளைண்டு, புரியுதா? ஆனா அவங்களுக்கு நல்ல பார்வைலாம் இருக்கு. த ப்ராபபிலிட்டி ஆஃப் தேர் டாட்டர் பிகமிங் கலர் பிளைண்ட் இஸ். ஸோ அவங்களோட பசங்கள்ல குழந்தைங்கள்ல பார்க்கும்போது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ல டாட்டருக்கு எவ்வளவு ப்ராபபிலிட்டி இருக்கு கலர் பிளைண்ட்னஸ் வரதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யூ ஜஸ்ட் கிவ் யுவர் ஆன்சர்ஸ் ஆன் த சாட் ரூம். யுவர் டைமர் ஸ்டார்ட்ஸ் நவ். 1, 2, 3, 4, 5. ஓகே, த டைம்ஸ் ஆப். நீங்க வந்து உங்களோட ஆன்சர்ஸை நீங்க போஸ்ட் பண்ணுங்க. இப்போ நான் இந்த டைப் ஆஃப் சம்ஸை ஒர்க் அவுட் பண்றது சிம்பிள் லாஜிக் தான்.
இதுல நீங்க நம்ம இதுல இந்த செஷன்லயே ஒரு 4-5 கொஸ்டினாவது இந்த டைப்ல வந்திருக்கும். கலர் பிளைண்ட்னஸ், ஹீமோஃபிலியா, இது எல்லாமே சேம் கான்செப்ட் தான். எல்லாமே எக்ஸ் லிங்க்டு ரெசசிவ் ஜீனால வரக்கூடியது. ஸோ செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ், எஸ்பெஷலி எக்ஸ் குரோமோசோம். இதை தெரிஞ்சு வச்சிங்க. இப்போ நான் சொல்லி கொடுக்குற கான்செப்டை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. ஹியூமனோட 2 பேர், ஒன்று பேரண்ட் மேலு, இன்னொன்று வந்து ஃபீமேலு. மேலை பொறுத்த வரைக்கும் XYங்கிறது உங்களுக்கு தெரியும், ஃபீமேலுக்கு XX உங்களுக்கு தெரியும். இப்ப இதுல பொடி வச்சு ஒண்ணு கொடுத்தாங்கன்னு சொன்னா கலர் பிளைண்ட் ஃபாதர். நோட் திஸ் பாயிண்ட். இங்க பாத்தீங்கன்னா கலர் பிளைண்ட் ஃபாதரா இருக்கும் பட்சத்துல XCY ஏன் இப்படி போடுறோம்னா எக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ் தானே கலர் பிளைண்ட்னஸ் அல்லது ஹீமோஃபிலியா. அப்ப எக்ஸ் லிங்க்டு ஜீனோட தான் இருக்கும். அதனாலதான் கலர் பிளைண்ட் ஃபாதர்ங்கும் போது, அதாவது இந்த ஹஸ்பண்டோட அப்பா வந்து கலர் பிளைண்ட், அதே மாதிரி ஒய்ஃபும் அப்பா வந்து கலர் பிளைண்ட். இப்போ XCYயா இருக்கணும். நீங்க நார்மலா ஒரு ஃபெர்டிலைசேஷன் நடக்குது, மேல் அண்ட் ஃபீமேலோடது ஜாயின் ஆகி யங் ஃபியூட்டஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னாலே அப்பாவோட ஒய் குரோமோசோமும் அம்மாவோட எக்ஸ் குரோமோசோம் ஜாயின் ஆனாதான் சன் வருவாங்க. இங்க வந்து ஹஸ்பண்ட் வந்து தட் இஸ் மேல். அப்ப கலர் பிளைண்ட் ஃபாதருக்கு பிறந்திருக்காப்ல அப்படின்னா ஃபாதரோட ஒய் குரோமோசோம் தான் உங்களுக்கு வந்திருக்குமோ இல்லையா, எக்ஸ் குரோமோசோம் ஃபீமேல்ட்ட இருந்து வந்திருக்கும். ஃபீமேலுக்கான அவங்க அம்மாவுக்கு வந்து கலர் பிளைண்ட்னஸ்னு இவங்க சொல்ல, தட் இஸ் டேக்கன் டு பி நார்மல். அப்ப எக்ஸ் ஆஃப் மதர் இஸ் நார்மல் அண்ட் ஒய் ஆஃப் ஃபாதர் இஸ் ஆல்சோ நார்மல். எக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ் தானே. ஸோ அப்போ வந்து இந்த ஹஸ்பண்டோடது நார்மல் ஜீனோடைப். இன்னொரு விஷயம், ஒய்ஃபோட ஜீனோடைப் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். அவங்களோட அப்பாவுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, கலர் பிளைண்ட் இருக்கு. அப்ப அவங்களோட அப்பா XCY. இப்ப இந்த ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் அப்படிங்கிறதுனால 2 எக்ஸ் குரோமோசோம். அப்ப ஒரு குழந்தை வந்து ஃபீமேலா பிறக்கும் பட்சத்துல அப்பாவோட எக்ஸ் குரோமோசோமும் அம்மாவோட எக்ஸ் குரோமோசோமும் ஜாயின் ஆயிருக்கும், நாட் ஒய் குரோமோசோம். ஒய் குரோமோசோம் கொண்ட ஸ்பெர்ம் அது வந்து ஃபெர்டிலைஸ் பண்ணும் போது பாத்தீங்கன்னா XYன்னு மேல் ஃபார்ம் ஆயிடுவாங்க. அதான் நீங்க முன்னாடி பார்த்தது. ஆனா இங்க அப்பாவோட எக்ஸ் குரோமோசோமும் அம்மாவோட எக்ஸ் குரோமோசோமும் ஜாயின் ஆகும். அம்மாவுக்கு வந்து டேக்கன் டு பி நார்மல். ஸோ அவங்களுக்கு எக்ஸ், இவங்களோட இந்த ஃபாதர் கலர் பிளைண்ட் ஃபாதர்ங்கிறதுனால அவங்களோட எக்ஸ் என்னென்ன இருக்குன்னா கலர் பிளைண்ட்னஸ் ஜீன் இருக்கு. அப்போ ஒரு இதுல மட்டும் XC இருந்துச்சுன்னா அவங்கள நம்ம என்ன சொல்லுவோம்னா கேரியர்னு சொல்லுவோம். இவங்களுக்கு வந்து நார்மல் விஷன் இருக்கும், ஆனா இவங்க அந்த ஜீன் கலர் பிளைண்ட்னஸ்க்கான ஜீனை எடுத்துட்டு அடுத்த ஜெனரேஷனுக்கு எடுத்துட்டு போகக்கூடிய கெப்பாசிட்டி உண்டு. அதனால அவங்கள நம்ம என்ன சொல்லுவோம், கேரியர் அப்படின்னு சொல்லுவோம். 2 எக்ஸுமே வந்து கலர் பிளைண்ட் ஜீனா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து கலர் பிளைண்ட்னஸ் இருக்கும். த பர்சன் வில் பி அஃபெக்டட் வித் எ டிசீஸ். சரி, இப்போ நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ நீங்க இவங்களுக்கு இடையில கிராஸ் பண்ண போறீங்க, அதுக்கான ரிசல்ட்ஸ் என்னன்னு சொல்ல போறீங்க. இப்போ XY அண்ட் தென் XXC இவங்க கிராஸ் பண்ணும் போது என்ன டைப் ஆஃப் கேமிட்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ வாட் ஆர் த கேமிட்ஸ், இங்க X ஒன்று, இங்க ஒன்று Y, இங்க X, இன்னொன்று XC. ஸோ ஃபர்ஸ்ட் X வித் அனதர் X, அப்ப நார்மல் XX. அப்போ அவங்க வந்து ஃபீமேல் வந்து நார்மல். ரெண்டாவது பாருங்க, இந்த Xக்கும் இந்த XCக்கும் பண்ணுங்க. அப்ப XXC இவங்க வந்து நார்மல் ஃபீமேல், ஏன்னா XX வந்தாலும் ஃபீமேல். ஆனா கலர் பிளைண்டுக்கான ஜீன் வந்து இருக்கு, அதனால she is a carrier. அடுத்த ஜெனரேஷனுக்கு எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இவங்க கேரியர். அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் திங் YX. அப்பனா XY வந்து மேல், நார்மல் மேல், அண்ட் Y here XC. அப்ப இங்க பாருங்க கலர் பிளைண்ட் மேல். அப்ப மேல்ல வந்து ஒரு 25%, மேல்ல வந்து 50% வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 2 மேல் இருக்காங்கன்னா ஒரு மேல் வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அண்ட் ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் 2 ஃபீமேலுமே அஃபெக்ட் ஆகல. ஒருத்தர் வந்து என்னன்னா கேரியரா தான் இருக்காங்க. XCன்னு 2மே கலர் பிளைண்ட் இது இருந்தாதான் அவங்க வந்து கலர் பிளைண்ட்னஸால அஃபெக்ட் ஆயிருப்பாங்க. இங்க கேரியர் தான். ஸோ 2 ஃபீமேலுமே வந்து நாட் அஃபெக்டட். ஆனா மேல பொறுத்த வரைக்கும் 50% அஃபெக்டட். இப்ப கேட்டிருக்க கொஸ்டின் டாட்டர்ஸ் தான் வச்சு அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ டாட்டரை பொறுத்த வரைக்கும் யாருக்காவது அஃபெக்ட் ஆயிருக்காங்களா கலர் பிளைண்ட்னால அப்படின்னா நோ. திஸ் ஆன்சர் இஸ் 0%. இதே இப்ப நீங்க மேல் எவ்வளோ ப்ராபபிலிட்டி அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா 50%. நெக்ஸ்ட் கொஸ்டின். இதே மாதிரி வெவ்வேறு விஷயத்துல அவங்க மாத்தி மாத்தி கேட்கலாம்.
You must be able to answer the question. Next, in a cross between capital A, capital B and small a, small b, the ratio of F2 genotype between capital A, capital B. So நீங்க இது வந்து ஒரு புன்னட் ஸ்கொயர் மெத்தட்னு சொல்லுவோம்ல, அதை நீங்க போட்டாகணும். கேமிட் ஃபார்மேஷனே பண்ணி ஆகணும். இப்போ எப்படி டபுள் ஹைபிரிட் கிராஸ்ல நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்களோ அதே மெத்தட் தான். அது எல்லாத்தையுமே நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பேரண்ட் இருந்தையும் கிராஸ் பண்ணி F1 செல்ஃபிங் பண்ணி F2 ஜீனோடைப், அதை புன்னட் ஸ்கொயர் மெத்தட்ல போடும் பொழுது உங்களுக்கு எத்தனை ஒவ்வொரு ஜீனோடைப்லையும் எவ்வளோ வருது அப்படிங்கிறத எடுத்து எழுதும். அவ்வளோதான், சிம்பிள் கொஸ்டின் தான். ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். யூ ஹாவ் டு ஒர்க் இட் அவுட். அதான மெத்தடாலஜியை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுலேயே 2-3 கொஸ்டின் டைப் வந்திருக்கு. ஸோ பேரண்ட் வந்து இப்போ கொடுத்துருக்கிறது கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பி, ஸ்மால் பி. ஸோ யாரெல்லாம் நீங்கள் இப்போ தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த கேல்குலேஷன்ஸை போட்டு ஒரு 20 செகண்ட்ஸ் உங்களுக்கு டைம், அதுக்குள்ளே வந்து யூ ஜஸ்ட் கிவ் யுவர் ஆன்சர்ஸ் ஆன் த சாட் ரூம். இப்போ பாருங்க, இந்த க்ராசஸ் வந்து கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பி, அதே மாதிரி ஸ்மால் ஏ, ஸ்மால் பி. இப்போ இவங்களுக்கு இடையில ஃபார்ம் ஆகக்கூடிய கேமிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கேருந்து ஏலேருந்து 1, பிலேருந்து 1, ஏன்னா ஹோமோசைகஸ் ரெண்டுமே. இங்கேயும் பாருங்க ஸ்மால் ஏ, ஸ்மால் பி ரெண்டுமே. ஸோ கேமிட்ஸ்ங்கிறது இதுதான். இதுக்கு இடையில கிராஸ் ஆகும்போது கேபிட்டல் ஏ 1, ஸ்மால் ஏ, கேபிட்டல் பி, ஸ்மால் பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த F1 ஹைபிரிட் வந்து ஃபார்ம் ஆகும். எப்பொழுதுமே நம்ம டபுள் ஹைபிரிட் கிராஸ் 2 பேர் ஆஃப் கேரக்டர்ஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், செல்ஃபிங் வந்து பண்ணுவோம் F1ல. ஸோ யூ வில் கெட் த F2 ஜென்ரேஷன். அப்போ செல்ஃபிங் பண்ணும் போது இந்த சேம் ஜீனோடைப்பை கிராஸ் பண்றோம். கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பி, ஸ்மால் பி அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபிங்னாலே அதான தன்னைத்தானே பண்றது. அப்ப இங்க என்ன F1ல கிடைச்சிருக்கோ அதே வந்து நம்ம திருப்பி பண்றது. இங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கேமிட் பாத்தீங்கன்னா 4 கேமிட்ஸ். எப்படின்னா கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பி, திஸ் இஸ் த கேமிட். அடுத்தது கேபிட்டல் ஏ, ஸ்மால் பி, நெக்ஸ்ட் கேமிட். நெக்ஸ்ட் திங் கேபிட்டல் ஏ, அதை விட்டுருங்க, அடுத்தது ஸ்மால் ஏ, கேபிட்டல் பி ஹியர், அடுத்து ஸ்மால் ஏ, ஸ்மால் பி, 4th கேமிட். இதே மாதிரி 4 கேமிட்ஸ் இங்கேயும் ஃபார்ம் ஆகும், ஸோ போத் மேல் அண்ட் ஃபீமேல் வந்து நம்ம கிராஸ் பண்றோம். as a result you will get the புன்னட் ஸ்கொயர். இங்க ஒரு 4 கேமிட் வந்து பிளேஸ் பண்ணியாச்சு. அதே மாதிரி இங்க ஒரு 4 கேமிட் வந்து பிளேஸ் பண்ணிட்டோம், சேம் கேமிட்ஸ். இந்த மாதிரி நீங்க டைப் பண்ணி எழுதி வச்சுக்கணும். எழுதிட்டு அப்புறம் என்ன பண்ணணும், கிராஸ் பண்ணணும். கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பி, அதே மாதிரி நெக்ஸ்ட் இது பண்ணுங்க. இங்கேயும் கேபிட்டல் ஏ, அப்ப என்ன வரும், கேபிட்டல் ஏ, இங்க கேபிட்டல் பி, இங்க ஸ்மால் பி, அப்ப கேபிட்டல் பி, ஸ்மால் பி. இதே மாதிரி அடுத்தது கேபிட்டல் ஏ இங்க இருக்கு, இங்க ஸ்மால் ஏ, அடுத்தது கேபிட்டல் பி, அப்ப கேபிட்டல் ஏ, ஸ்மால் ஏ, கேபிட்டல் பி வந்துடும். நெக்ஸ்ட் பாருங்க, கேபிட்டல் ஏ இங்க ஸ்மால் ஏ, கேபிட்டல் பி இங்க ஸ்மால் பி. ஸோ இந்த மாதிரி வந்துடும். இதே மாதிரி ஒவ்வொரு கட்டங்களையும் நீங்க வந்து இங்கேருந்து இது அடுத்து கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பி, ஸ்மால் பி, இந்த மாதிரி வந்து நீங்க புன்னட் ஸ்கொயரை ஃபுல்லா ஃபில்அப் பண்ணிட்டு இப்போ இவங்க கொடுத்துருக்க இதை வந்து ஜீனோடைப்பை நோட் பண்ணணும். எதுக்கு அவங்க கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேஷியோ ஆஃப் F2 phenotypes கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பி எத்தனை வந்திருக்கு. ஸோ ஹியர் திஸ் இஸ் த 1, ஒன்னே மட்டும்தான் இதுல வந்திருக்கு. அப்ப இதுக்கு 1. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, கேபிட்டல் ஏ, ஸ்மால் ஏ, கேபிட்டல் பி, கேபிட்டல் பி, இங்க 1 வந்திருக்கு. and here also you can see another one. so 1 2 வந்து இருக்கிறத பார்க்க முடியுது. next thing கேபிட்டல் ஏ, ஸ்மால் பி, இங்க 1, capital A, small a, here also another one, this is also 2. அப்ப ரெண்டாவதும் மூணாவதும் வந்து 2 தான். small a, small b எத்தனை இருக்குன்னு பார்த்துருவோம். here this is 1 only, small a, small b. அப்ப 1:2 இங்க கேட்டிருக்க ரேஷியோ இதுல எவ்வளவு இருக்குன்னா 1, இதுல வந்து 2, இந்த ஜீனோடைப்ல 2, இந்த ஜீனோடைப்ல 1. இதுதான் ஆன்சர். So 1:2, 2:2, 2:1. The third option is the answer for this question. இது மாதிரி தான் நீங்க வந்து கால்குலேஷன் பண்ணணும். இதுல இன்னொரு டைப் மாடல் கூட நம்ம क्वेश्चंसல இருந்திருக்கும்.
next question. So அடுத்த மாடலை பார்த்துருங்களா. in a dihybrid cross between the same thing capital A, capital A, capital B, capital B, small a, small a, small b, small b. இப்போ இது வந்து நம்ம முன்னாடியே பார்த்தோம். கேபிட்டல் A, கேபிட்டல் E, கேபிட்டல் B, கேபிட்டல் B வந்து என்ன ஒன்று தான். அண்ட் நெக்ஸ்ட் திங் கேபிட்டல் A, கேபிட்டல் A, கேபிட்டல் B, ஸ்மால் b எவ்வளோன்னு பார்த்துருவோம். capital A, capital A, here 1, இன்னொன்று வந்து here also another 1, அப்போ 2. and next thing பாருங்க capital A, small a, capital B, capital B. so எத்தனை இருக்கு? here this is 1 and this is second one. இப்போ இதுலயும் வந்து 2 தான் இருக்கு. next thing capital A, small a, capital B, small b. here this is 1, here this is 2, capital A, small a, capital B, small b. so this is 3 and here also same genotype, 4 genotype. அப்போ என்னன்னா 1:2, 2:2, 2:2, 4 is the answer. இப்போ நீங்க இந்த மாடல்ல வர क्वेश्चंस fourth option is the answer for this question. இந்த மாடல்ல வரக்கூடிய क्वेश्चंस எல்லாத்தையுமே நீங்க இந்த மாதிரி புனர் ஸ்கொயரை போட்டு அந்த கேமிட் செக்ரிகேஷன் தெரியணும், அழகா புனர் ஸ்கொயர் போட்டு நீங்க பண்ணீங்கன்னா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அந்த டைஹைபிரிட் கிராஸோட எசன்ஸ் கேமிட் ஃபார்மேஷன் உங்களுக்கு தெரியணும். 2 கேரக்டர்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கான கான்ட்ராஸ்டிங் பேர் ஆஃப் கேரக்டர்ஸ் அல்லீல்ஸ்ன்னு சொல்லுவோம். தட் இஸ் இப்போ நீங்க ஏங்கிறது ஒரு கேரக்டர், பிங்கிறது இன்னொரு கேரக்டர், கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏன்னு வரலாம், கேபிட்டல் பி ஸ்மால் பின்னு வரலாம். இதெல்லாம் என்னன்னா ஒரு செட் ஆஃப் கேரக்டர், ஒரு டாமினன்ட் ரெசசிவ் கண்டிஷன். அப்ப கேமிட் ஃபார்மேஷனுங்கிற வரும்போது டைஹைபிரிட்டை பொறுத்த வரைக்கும் 2 கேரக்டர்ல இருந்தும் ஒவ்வொரு அல்லீல் வந்து வந்திருக்கணும். பாருங்க இந்த இதுல இருந்து ஒரு அல்லீல், இதுல இருந்து ஒரு அல்லீல், இப்படிதான் வந்து ஃபார்ம் ஆகும் கேமிட்ஸ். ஸோ அது தெரிஞ்சா நம்ம யூ கேன் ராக் இட். நெக்ஸ்ட் கொஸ்டின், ப்ராபபிலிட்டி ஆஃப் 4 சன்ஸ் டு பி டு எ கப்பிள் இஸ். ஸோ ஒரு கப்பிள் இருக்காங்க, அவங்களுக்கு ப்ராபபிலிட்டி 4 சன்ஸ் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி. யூ ஜஸ்ட் கிவ் யுவர் ஆன்சர்ஸ் ஆன் த சாட் ரூம். யுவர் டைமர் ஸ்டார்ட்ஸ் நவ். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Okay, the time's up. Give your answers. ஆக்சுவலா இப்போ 4 சன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா ஒரு சன் கிடைக்கிறதுக்கு எவ்வளோன்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம 4 சன்ஸ் இது பண்ணிக்க வேண்டியதுதான். ஒரு கிராஸ் பேரண்ட்ஸ்க்கு இடையில பண்ணும்போது XX, XY, ஸோ ஃபீமேல் அண்ட் மேல், அவங்களுக்கு கேமிட் வந்து XX இருக்கும், XY இருக்கும். அவங்க ஃபார்ம் ஆகிறது வந்து XX வந்து ஒன்று, அடுத்தது XY வந்து ஒன்று, இன்னொன்று XX அண்ட் தென் XY. ஸோ பார்த்தீங்கன்னா 4 2 ஆப்ஷன் வந்து மேலாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இங்கே ஒன்றும் இங்கே 2. அதே மாதிரி ஃபீமேலுக்கும் 2 தான். இப்போ 2/4 தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 நம்ம சொல்லலாம். இப்போ உங்களுக்கு ஒரு சன் வர்றதுக்கு வந்து 1/2 இதுதான் வந்து உங்களுக்கு ப்ராபபிலிட்டி. இப்போ உங்களுக்கு 4 சன் வேணும்னா பவர்ல 4 போட்டுருங்க. 1/2 into 1/2 into 1/2 into 1/2 அப்படின்னு போட்டீங்கன்னா 1 in 2 2s are 4, 4 into 4 16. so 16 இதான் வந்து ஆன்சர். The third option is the answer for this question. This is how you have to calculate. Next question. இப்போ இந்த மாதிரி probability of 5 cents கேட்டாங்கன்னா நீங்க இன்னொரு 1/2 whole to the power of 5ன்னு கொடுத்துட வேண்டியதான். 1 to the power of 5 வந்து 1 தான். 2 to the power of 5 ஏன்னா காமனா போட்டுக்கிறதுனால உள்ள நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுக்குமே போகணும். 2 to the power of 5 வந்து என்னன்னா 32, 1/32ன்னு வரும் 5 சென்ட்ஸ்னு கேட்டா. திஸ் இஸ் ஹவு. இதே மாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் டாட்டர் அப்படின்னு கேட்டாலும் 1/2 தான் வரும், அதையும் தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ இந்த மாடலில் கொஸ்டின்ஸ் கேட்டாலும் யூ கேன் ஏபிள் டு ஆன்சர் த கொஸ்டின் இல்லையா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்ப்போம். இப்போ ரீகாம்பினேஷன் ஜெனட்டிக் மேப்ல இந்த கொஸ்டின் யூ ஜஸ்ட் ட்ரை. ஸோ 3 ஜீன்ஸ் இருக்கு ABCன்னு சொல்லிட்டு, அந்த ABCக்கு இடையில இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் ஆஃப் கிராசிங் ஓவர் ஜஸ்ட் இம்ப்ளிகேட் த ரீகாம்பினேஷன் கேப்பபிலிட்டி.
ஓகேவா? 2 ஜீன் இருக்குன்னா 2 ஜீன் காம்பினேஷன் ஆகிறது தான் கிராசிங் ஓவர் அல்லது ரீகாம்பினேஷன் சொல்லுவோம். ஜாயின் ஆகிறது. ஸோ கிராசிங் ஓவர் ப்ராபபிலிட்டி பர்சன்டேஜ் என்னன்னா ஏக்கும் பிக்கும் இடையில 20%, பிக்கும் சிக்கும் இடையில இந்த 3 ஜீன் இருக்குல்ல ஏபிசின்னு அதுல சொல்றாங்க. பிக்கு சிக்கு இடையில 28% இருக்கு வாய்ப்பு, சிக்கு வந்து 8% வாய்ப்பு. வாட் இஸ் த சீக்வன்ஸ் ஆஃப் ஜீன்? அதாவது இந்த ஜெனடிக் மேப்ல இந்த ஜீன்ஸ் வந்து எந்த சீக்வன்ஸ்ல அரேஞ்ச் ஆயிருக்கும், ஒண்ணுக்கு அடுத்தது அடுத்து அந்த மாதிரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர்டர் கேட்டிருக்காங்க. ஸோ யூ ஹாவ் டு கிவ் யுவர் ஆன்சர்ஸ். ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. இதுக்கான மாடல் நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண, எப்படி நீங்க ஆன்சர் பண்ணணும் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறத சொல்லி தரேன். The timer starts now. 1 2 3 4 5. Okay, the time's up. Give your answers on the chat room. இதுல வந்து 3 ஜீன் நம்ம இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, அதுல பர்சன்டேஜ் ஆஃப் கிராசிங் ஓவர்னு இவங்க ஒவ்வொரு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்டன்ட் ஜீன்ஸ், அதாவது ஜீன்ஸ் பக்கத்துல இருக்குன்னா அதுக்கான ரீகாம்பினேஷன் பாசிபிலிட்டிங்கிறது ரொம்ப கம்மி. அதே ஜீன் வந்து எட்டி இருந்துச்சுன்னா அதோட ரீகாம்பினேஷன் பர்சன்டேஜ் ஆர் கிராசிங் ஓவர் பர்சன்டேஜ் அதிகமா இருக்கும். இப்ப நீங்க இங்க பாக்குறதுலயே ஏக்கும் பிக்கும் இடையில ரீகாம்பினேஷன் பாசிபிலிட்டி எவ்வளவு? 20 தான். பிக்கும் சிக்கும் இடையில ரீகாம்பினேஷன் பாசிபிலிட்டி எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 28%. அப்ப இது ரெண்டும் டிஸ்டன்ட்லி பிளேஸ்டு ஜீன். ஹியர் இஃப் யூ ஆர் டேக்கிங் த ஜீன் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம்னா இது பி, இது சி. நீங்க இந்த மாதிரி கால்குலேஷன்ஸ் போடும்போது எது ரெண்டுக்கும் இடையில ரொம்ப அதிகமான பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அதை ஃபர்ஸ்ட் எடுத்துங்க. ஸோ பி அண்ட் சி தான் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிசிக்கு இடையில 28% வாய்ப்பு இருக்கு. அப்பனா இதுதான் டிஸ்டன்ட்லி ரிலேட்டட், இருக்கிறதுலே அதிகமாக தானே இருக்கு. அடுத்தது ரெண்டாவது விஷயம் எடுங்க. பிக்கும் ஏக்கும் இடையில 20% கொடுத்துருக்காங்க, இன்னொன்னு ஏக்கும் சிக்கும் இடையில 8% கொடுத்துருக்காங்க. அப்பனா என்னன்னா இது ரெண்டும் என்னன்னா எட்டி இல்லை, ஏவும் சியும் பக்கத்துல இருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் கம்மியான பர்சன்டேஜ். ஃபர்ஸ்ட் அதிகமான பர்சன்டேஜ் எடுத்து இந்த மாதிரி நோட் பண்ணிக்கங்க. ஆர்டர் கேட்கும் போது ஆர்டர் ஆஃப் ஜீன்ஸ்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி அதிகமான பர்சன்டேஜ் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா அப்ப காம்பினேஷன் அதிகமா ரீகாம்பினேஷன் பாசிபிலிட்டி அதிகமா இருந்துச்சுன்னா டிஸ்டன்ட்லி பிளேஸ்டு ஜீன்னு அர்த்தம். இது ஒரு எண்டு, அது ஒரு எண்டு. இப்ப சிக்கும் ஏக்கும் இடையில என்னன்னா 8% தான் இருக்கு. அப்ப என்னன்னா ஏ வந்து சிக்கும் பக்கத்துல இருக்குன்னு அர்த்தம். ஸோ பிட்வீன் ஏ அண்ட் சி வந்து என்ன 8%. இப்ப நீங்க மூணாவதா இன்னொன்னு சொன்னாங்களே ஏ அண்ட் பிக்கு இடையில 20%, அது தானா ஃபிட் ஆயிடும் பாருங்க. ஏ அண்ட் பிக்கு இடையில யூ கேன் சி 20. ஸோ 28ல டோட்டலா, அப்ப இங்க 8 போயிடுச்சு, அப்ப மீதி 20 தான். அதே மாதிரி கரெக்டா இருக்கும். அப்ப எந்த சீக்வன்ஸ்ல இருக்கு அப்படி ஜீன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ பி, அடுத்தது ஏ, அடுத்தது சி. ஸோ திஸ் இஸ் ஹவு யூ ஹாவ் டு கால்குலேட். ஃபர்ஸ்ட் அதிகமான பர்சன்டேஜ் உள்ளதை 2 எண்டுல எழுதிருங்க. அதுக்கப்புறம் எது கம்மியா இருக்கோ அதை நோட் பண்ணிருங்க. இன்னொன்னு தெரிஞ்சு போயிடும். ஹியர் யூ கேன் see the calculation. சிம்பிள். கிராசிங் ஓவர் பர்சன்டேஜ் அல்லது ரீகாம்பினேஷன் பர்சன்டேஜ் எதை குறிக்குது அப்படின்னா 2 ஜீனோட டிஸ்டன்ஸ் குறிக்குது. டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். கூட பர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா 2 ஜீனும் ஃபேர் அப்பார்ட்னு அர்த்தம். 28% இருக்கு அப்படின்னா பியும் சியும் ரொம்ப எட்டி தூரம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுல 8 கொடுத்துருக்காங்களே ஏக்கும் சிக்கும், அது என்னன்னா ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி பர்சன்டேஜ் வந்து கம்மியா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ரெண்டும் பக்கத்துல இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ பக்கத்துல இருக்கிற ஜீனால ரீகாம்பினேஷன் ஆகிறது கஷ்டம். எட்டி இருந்தாதான் ரீகாம்பினேஷன் நடக்கும் கிராசிங் ஓவர். இதை தெரிஞ்சுக்கணும். இதுதான் பேசிக், வேற ஒண்ணுமே இல்லை. சிம்பிள். The first option is the answer for this question. ஸோ இதை வச்சு வேற என்ன கேள்வி கேட்டாலும் நீங்க வந்து ஆன்சர் பண்ணணும். Next question. Stanley Miller experiment demonstrated that simple organic molecules could be produced if an electrical discharge is passed through a mixture of gases. So actually ஒரு mixture of gases வந்து யூஸ் பண்ணிருப்பாரு யூரே மில்லர் எக்ஸ்பெரிமெண்ட்ல. ஒரு ஆர்டிபிஷியலா ஒரு லேபரட்டரி கண்டிஷன்ல பிரிமிட்டிவ் எர்த்ல என்னென்ன கேசஸ் எல்லாம் இருந்துச்சோ ப்ரெடிக்ட் பண்ணாங்களோ அந்த கேசஸ் எல்லாம் வச்சுட்டு ஒரு எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜை கிரியேட் பண்ணுவார், ஸ்பார்க்க. ஜஸ்ட் லைக் லைட்டனிங். அந்த எர்த்ல வந்து primitive எர்த்ல லைட்டனிங் ஹேப்பன்ஸ் இல்லையா, இந்த லைட்டனிங் சன்லைட்டோட ஃபோட்டான்ஸ் ஆஃப் எனர்ஜி இதை யூஸ் பண்ணி அங்க இருக்கக்கூடிய கேஷியஸ் மிக்சர் வந்து ரியாக்ஷன், கெமிக்கல் ரியாக்ஷன் ஃபார்ம் ஆகி தான்
இப்ப இருக்கக்கூடிய ஆர்கானிசம் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறத இல்லஸ்ட்ரேட் பண்றதுக்காக மில்லர் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்திருப்பாரு. ஸோ அப்ப என்ன மிக்சர் ஆஃப் கேசஸ் அவர் யூஸ் பண்ணாரு அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல, அதான் இப்ப கொஸ்டின். யுவர் டைமர் ஸ்டார்ட்ஸ் நவ். யூ ஜஸ்ட் கிவ் யுவர் ஆன்சர்ஸ் ஆன் த சாட் ரூம். 1 2 3 4 5 6 7 8 9 10. Okay, the time's up. Give your answers. ஆக்சுவலா பிரிமிட்டிவ் எர்த்ல வந்து என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கார்பன் சோர்ஸ் மீத்தேன், ரெண்டாவது நைட்ரஜன் சோர்ஸ் தட் இஸ் அமோனியா NH3, அண்ட் தென் பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் H2, இன்னொன்று வாட்டர் வேப்பரும் இருக்கும். ஸோ H2O-க்கான சோர்ஸ். இப்படிதான் வந்து மீத்தேன், அமோனியா, ஹைட்ரஜன், வாட்டர் வேப்பர், இந்த கேசஸ் 4 கேசஸையும் வச்சு எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் ஸ்பார்க்கை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது ஜஸ்ட் லைக் சன்லைட்டோ அல்லது ஃபோட்டான்ஸ் ஆஃப் எனர்ஜியோ இங்க எர்த்துல விழுவுது இல்லையா, அது மாதிரி அங்க வந்து ஸ்பார்க்கை கிரியேட் பண்றாங்க எலக்ட்ரோட்ஸ் யூஸ் பண்ணி. அப்ப அந்த ஸ்பார்க்ல இந்த கேசஸ் மீத்தேன், அமோனியா, ஹைட்ரஜன், வாட்டர் வேப்பர்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன், கார்பன், நைட்ரஜன் இதெல்லாம் கெமிக்கல் ரியாக்ஷன் ஃபார்ம் ஆகி ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் மூலமா வேரியஸ் அமினோ ஆசிட்ஸ், கிளைசின், அஸ்பார்டிக் ஆசிட் இதெல்லாம் வந்து ஃபார்ம் ஆகிறத அவங்க அப்சர்வ் பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ லேட்டர் ஆன் இதே மாதிரி நிறைய ரிப்பீட் பண்ணும் பொழுது அவங்களுக்கு என்ன கிடைச்சதுன்னா சுகர்ஸ் அண்ட் லிபிட்ஸ், ஆர்கானிக் மாலிகூல்ஸ் ஃபார்ம் ஆகிறத பார்க்க முடிஞ்சிச்சு. தட் இஸ் கால்ட் பயோமாலிகூல்ஸ். அதுல இருந்து அதுக்கப்புறம் நம்ம லைஃப் வந்து ஆரிஜினேட் ஆயிருக்கும் அப்படின்னு அவங்க பிரிஸ்கிரைப் பண்ணாங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். இதுல என்ன ஒண்ணுன்னா நைட்ரஜன் கேஸை நம்ம யூஸ் பண்ணிருக்க மாட்டோம். ஆனா இந்த பாருங்க எல்லா இதுலயும் நைட்ரஜன் காமிச்சிருப்பாங்க. தட் இஸ் ராங் ஒன். இதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹியர் யூ கேன் see the யூரே மில்லர் எக்ஸ்பெரிமெண்ட். இதை பாருங்க. ஸோ CH4 மீத்தேன், NH3 அமோனியா, H2 ஹைட்ரஜன் கேஸ் அண்ட் வாட்டர் வேப்பர் இன் பிரசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ஸ்பார்க். இங்க இருந்து ஸ்பார்க் நடந்தோன்னா இங்க இருந்து யூ கேன் see இங்க இருந்து வாட்டர் வேப்பர் வர்றதுக்காக இங்க வாட்டரை வந்து ஹீட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ சாம்பிளிங் ப்ரோப் இந்த இடத்துல தான் அந்த காம்பவுண்ட் என்ன ஃபார்ம் ஆகுதோ கண்டெய்னிங் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றது. அதுல தான் என்னன்னா கிளைசின் ஃபார்ம் ஆனது, சுகர்ஸ் இதெல்லாம் வந்து ஃபார்ம் ஆனது ஐசோலேட் பண்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். Who called the water of primitive sea as a prebiotic soup? ஸோ ப்ரிமிட்டிவ் எர்த் ஃபார்ம் ஆகிற டயத்துல உயிரினம் ஃபார்ம் ஆகிற எர்த்துல உயிரினம் ஃபார்ம் ஆகிற டயத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா அந்த கடல்ல வந்து நிறைய ஆர்கானிசம் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்ப என்ன சொல்றாங்கன்னா அதை ப்ரீபயோட்டிக் சூப் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வாட்டர் வேப்பர் கண்டென்ஸ் ஆகி வாட்டர் வேப்பர் கீழே வந்து விழுவும் பொழுது வாட்டர் வந்து கீழே இதாகும் போது ரெயின் வாட்டரா நம்மளோட நீர்நிலை இந்த லோயர் எண்ட் பாடிஸ்லாம் ஃபுல்லா கவர் ஆகி அது வாட்டர் பாடியா மாறுது. அதை தான் என்ன சொல்றாங்கன்னா ப்ரிமிட்டிவ் சீஸ் வேர் ஃபார்ம்டு. அப்பதான் ப்ரிமிட்டிவ் சீலாம் ஃபார்ம் ஆனிச்சு. அதை தான் இவங்க என்ன சொல்றாங்கன்னா ப்ரீமாடியல் சூப் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுல இருந்து தான் நிறைய ஆர்கானிசம் ஃபார்ம் ஆனதை நம்மளால பார்க்க முடியுது. இதை யார் ப்ரொபோஸ் பண்ணா அப்படின்னா ஹால்டேன். ஸோ அவர் தான் வந்து இதை ப்ரொபோஸ் பண்ணாரு. Next thing, the first photosynthetic organism to appear on earth were. Give your answers on the chat room. The timer starts now. 1 2 3 4 5 6 7 8 9 10. Okay, the time's up. First photosynthetic organism, first formed organism சொன்னா ஹீமோஹெட்டிரோட்ரோப்ஸ் தான். வித்தவுட் ஏன்னா அப்ப வந்து ஆக்சிஜன் கிடையாது. புரியுதா? ஆக்சிஜன் இல்லாம இருக்கக்கூடிய ஆர்கானிசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணாம ஹெட்ரோட்ரோப்ஸ் தான் இருக்கும். ஹீமோஹெட்ரோட்ரோப்ஸ் வந்து எந்த ஒரு போட்டோசிந்தசிஸும் நடக்காம இன்ஆர்கானிக் மெட்டீரியல் இருந்து ஆர்கானிக் மெட்டீரியலை சிந்தசைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கொண்டது. ஸோ அதான் ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு ஆர்கானிசம். ஆனா ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு போட்டோசிந்தட்டிக் ஆர்கானிசம் அப்படின்னு சொன்னாங்கன்னா தட் இஸ் ப்ளூ கிரீன் ஆல்கே, நன் அதர் தென் சைனோபாக்டீரியா. இது வந்து போட்டோசிந்தசிஸ் மூலமா prepare பண்ணும் ஃபுட்டை. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு photosynthetic organism to appear on earth. Next question. Archaeopteryx become extinct in Cretaceous period and it is the connective link between. ஸோ Archaeopteryx அப்படிங்கிறது எதுக்கும் இடையிலான கனெக்டிவ் லிங்க். Give your answers on the chat room. Your timer starts now. 1 2
3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Okay, the time's up. Give your answers. Actually, Archaeopteryx வந்து reptilesக்கும் birdsக்குமான ஒரு connective link. நீங்க இங்க பாருங்களேன். சரி, ஒரு பேர்டு மாதிரியே இருக்கும், அதே மாதிரி டைனோசர் வந்து ரெப்டைல், பேர்டு வந்து பறக்கிறது. அப்ப ரெண்டுத்துக்குமான கனெக்டிவ் லிங்க் தான் இந்த ஆர்கியோப்டெரிக்ஸ். அண்ட் ஹியர் யூ கேன் சி இந்த கனெக்டிவ் லிங்க்ல 3 கனெக்டிவ் லிங்க் முக்கியமானது இருக்கு, அடிக்கடி கேட்குறாங்க. யூ ஜஸ்ட் நோ தட். இக்தியோஸ்டிகா அப்படிங்கிறது வந்து ஃபிஷ், இதான் வந்தது. ஃபிஷ்ஷுக்கும் ஆம்பிபியனுக்குமான ஒரு கனெக்டிவ் லிங்க் இது. இன்னொன்று பெரிபேட்டஸ், இது அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அனலீடா இருக்கு இல்லையா, அதுக்கும் ஆர்த்ரோபோடா, அந்த ரெண்டுக்குமான ஒரு கனெக்டிவ் லிங்க் கொண்டது. ஸோ ஷேர் சம் ஆஃப் த கேரக்டர்ஸ் பிட்வீன் போத் த டைப் ஆஃப் ஆர்கானிசம், அவ்வளோதான். அப்போ இது எதுக்கு இடையில ரெப்டைல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். மேட்ச் த காலம் 1 அண்ட் காலம் 2. ஸோ ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் ஃபிஷஸ், செகண்ட் ஒன் வந்து ஏஜ் ஆஃப் ஆம்பிபியன்ஸ், ஏஜ் ஆஃப் மொலுஸ்கா அண்ட் ஏஜ் ஆஃப் டைனோசர்ஸ். ஸோ இதை மேட்ச் பண்ணுங்க. யுவர் டைமர் ஸ்டார்ட்ஸ் நவ். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Okay, the time's up. Give your answers on the chat room. So age of fishes வந்து it is Devonian period, that is 3. And age of amphibians, so Carboniferous period, that is 4. Age of mollusca பார்த்தீங்கன்னா Ordovician, that is second one period. டைனோசர் பொறுத்த வரைக்கும் மெசோசோயிக் எரா, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்ப என்ன ஆன்சர்ஸ் வருதுன்னு பாருங்க. ஏக்கு வந்து 3. ஸோ த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் ஹேவிங் ஏக்கு வந்து 3. அடுத்தது ஆம்பிபியன்ஸ் கிரிட்டேஷியஸ் பீரியட் 4. ஸோ பி இஸ் 4. அண்ட் சி மொலுஸ்கா ஆர்டோவிஷியன் C2 அண்ட் D1, தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஒன். இப்போ அதர் திங்ஸையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். பார்த்தீங்கன்னா நம்ம ஏஜ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் என்னன்னா பிளைஸ்டோசீன் அப்படிங்கிறது தான் எபோக் தான். அண்ட் ஆல்சோ கோல்டன் ஏஜ் ஆஃப் ரெப்டைல்ஸ் நம்ம முன்னாடி பார்த்தோம்னா ரைஸ் ஆஃப் டைனோசர்ஸ், அதை நம்ம பார்க்கலாம். மெசோசோயிக் ஏரா, கிரிட்டேஷியஸ், ஜுராசிக், ட்ரையாசிக் பீரியட்னு சொல்லுவோம்ல, அந்த இதில் மெசோசோயிக் ஏராவே என்னன்னா ரெப்டைல்ஸ்க்கான ஒரு ஏரா. அண்ட் ஹியர் யூ கேன் சி த ஏஜ் ஆஃப் ஃபிஷஸ், தட் இஸ் டிவோனியன் பீரியட், ஏஜ் ஆஃப் ஃபிஷஸ். அண்ட் இப்படிதான் வந்து உங்களுக்கு நீங்க ஏஜ் ஆஃப் மம்மல்ஸும் பார்த்துங்க, ஹோலோசின். ஏஜ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் வந்து பிளைஸ்டோசின். ஸோ இதில் மாற்றி உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு காலம் கேட்டாங்கன்னா யூ மஸ்ட் ஏபிள் டு ஆன்சர் த கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் லா ஆஃப் எவல்யூஷன் ஸ்டேட்ஸ் தட் வார்ம் பிளட்டட் mammals ஆஃப் ஹாட் அண்ட் ஹியூமிட் ஏரியாஸ் ஹாவ் abundant மெலானின். மெலானின்னா நீங்க இப்போ கருப்பு தோல் இருக்கு இல்லையா, உங்களோட ஸ்கின் கலர் பிளாக்கா இருக்கவங்களுக்கு ஒரு சத்து அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் நத்திங் எல்ஸ் மெலானின். ஸோ மெலானின் இருக்கிறதுனால தான் நம்ம பிளாக்கா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெலானின் வந்து திக்கா இருக்கும் பட்சத்தில் வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ் ஆஃப் ஹாட் அண்ட் ஹியூமிட் ஏரியா, வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ் அதுக்கு வந்து அபண்டன்ட் மெலானின் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு லாஸ்ட் சொல்லுது, லா ஆஃப் எவல்யூஷன். அது என்ன லான்னு கேட்டிருக்காங்க. ஸோ யூ ஜஸ்ட் கிவ் யுவர் ஆன்சர்ஸ் ஆன் த சாட் ரூம். Your timer starts now. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Okay, the time's up. ஆக்சுவலா இந்த லா வந்து முக்கியமான லா, நீங்க நோட் பண்ணி வச்சுங்க, உங்க புக்ல இருக்காது. வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ் ஆஃப் ஹாட் ஏரியா ஆர் ஹியூமிட் ஏரியா, அங்கெல்லாம் என்னன்னா மெலானினோட பிக்மெண்ட் வந்து அந்த அனிமல்ஸ்க்கு அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஹோமியோதெர்மிக் விச் கேன் ஏபிள் டு அவங்களோட டெம்பரேச்சரை வந்து மெயின்டைன் பண்ணிக்கும் வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ். எந்த ஒரு ஏரியால வந்து இது பண்ணாலுமே they can able to maintain their body temperature. அப்ப the answer is Gloger's law. So the second one, இதுல தான் வந்து இந்த warm blooded animals வந்து abundant melanin pigment இருக்கும் warmer ஏரியால அப்படின்னு சொன்னது. Next, second one. அடுத்தது, fish living in cold water have greater number of vertebrate as compared to those in the warmer water. So warm water விட cold water, that is degree Celsius வந்து ரொம்பவே கம்மியானது. cold water னா -degree Celsiusல இருக்கலாம், 0 degree -degree.
ஸோ அந்த மாதிரியான கோல்டு வாட்டர்ல ஃபிஷ்ஷஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிரேட்டர் நம்பர் ஆஃப் வெர்டிபிரேட்ஸை பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை எந்த லா வந்து ப்ரொபோஸ் பண்ணிருக்கு? கிவ் யுவர் ஆன்சர்ஸ் ஆன் த சாட் ரூம். யுவர் டைமர் ஸ்டார்ட்ஸ் நவ். 1 2 3 4 5. हो गया, the time's up. ஆக்சுவலா கோல்டு வாட்டர்ல வெர்டிபிரேட் லோயர் த டெம்பரேச்சர் மோர் த நம்பர் ஆஃப் வெர்டிபிரே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தட் இஸ் நத்திங் அதர் தேன் ஜோர்டன்ஸ் லா. ஜோர்டன் லாவை பொறுத்த வரைக்கும் கோல்டான ஏரியாவில் அதிகமான வெர்டிபிரேட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் அதனுடைய லா. ஸோ ஹியர் ஆல்சோ த சேம் திங், கிரேட்டர் நம்பர் ஆஃப் வெர்டிபிரேட்ஸ் இன் கோல்டு வாட்டர் அப்படின்னா மைனஸ் டெம்பரேச்சர், லோயர் டெம்பரேச்சர் when compared to warmer temperature. Second option is the answer. Next question. The formula of genetic drift that occurs in the small isolated population is. So genetic drift ஓட ஃபார்முலா கேட்டிருக்காங்க. இதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நீங்க உங்களோட புக்ஸ்ல வந்து என்ட்ரி பண்ணிக்கங்க. இப்போ நம்ம பார்த்த ஒரு 3 லாவும் ஒரு 2 லா இதுவுமே சரி, கால்குலேஷன் சரி, நீங்க உங்க புக்ஸ்ல என்டர் பண்ணிக்கங்க. மோஸ்ட் ப்ராபப்லி இது உங்க புக்ல எக்ஸாக்டா கொடுத்துருக்க மாட்டாங்க. ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் அப்படிங்கிறது எதுக்கு ப்ரொபோஷனல்னா ரூட் ஆஃப் இஸ் ஜெனட்டிக்கல் ட்ரிஃப்ட் எதுக்கு ப்ரொபோஷனல் அப்படிங்கிறது தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஒன் அல்லில் பி, இன்னொன்று ரெசசிவ் அல்லில் இருக்கும் இல்லையா, ஆல்டர்னேட்டிவ் அல்லில், அதோடது வந்து Q, என்னங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் ஜீன்ஸ். யூ ஜஸ்ட் கிவ் யுவர் ஆன்சர்ஸ் ஆன் த சாட் ரூம். யுவர் டைமர் ஸ்டார்ட்ஸ் நவ். 1 2 3 4 5. டைம்ஸ் அப். கிவ் யுவர் ஆன்சர்ஸ். ஆக்சுவலா ஜிடி அப்படிங்கிறது என்னன்னா ஜெனட்டிக் டெப்த் நம்மளுக்கு தெரிஞ்சது, டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ரூட் ஆஃப் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த frequency of dominant allele and frequency of alternate allele or recessive allele divided by total number of genes. இதான் அதனுடைய ஃபார்முலா. So the first option is the answer for this question. Square root of PQ divided by N. And next question. If a colorblind woman, இப்போ திருப்பி வந்து கலர் பிளைண்ட்னஸ்க்கே வந்தாச்சு. இந்த 15 கொஸ்டினோட இப்போ ஸ்டாப் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸை நாளைக்கு வந்து பார்ப்போம். If a colorblind woman marries a normal vision man, நார்மல் விஷன் மேனை வந்து கலர்பிளைண்ட் உமன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கலர்பிளைண்ட் உமன்னா தட் உமன் வில் பொசஸ் XC. நார்மல் மேன் அப்போ XY இருக்கும். இப்போ இவங்களுக்கு இடையில நடக்கும் பொழுது, கிராஸ் நடக்கும் போது என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, தேர் சன்ஸ் வில் பி, அவங்களோட சன்ஸ் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யுவர் டைமர் ஸ்டார்ட்ஸ் நவ். கிவ் யுவர் ஆன்சர்ஸ் ஆன் த சாட் ரூம். 1 2 3 4 5 6 7 8 9 10. हो गया, the time's up. Give your answers on the chat room. சிம்பிள் தான் இது. நான் ஏற்கனவே நீங்க சொல்லி கொடுத்ததை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இப்போ XY நார்மல் மேல் பட் கலர் பிளைண்ட் ஃபீமேல், அதான் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க கலர் பிளைண்ட் உமன். அவங்களோட சன்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹியர் XY, இங்கே வந்து XC. ஏன்னா மதர் வந்து கலர் பிளைண்டு, அவங்களோட எக்ஸ் குரோமோசோம்ல கலர் பிளைண்ட் ஜீன் இருக்கும். அப்போ இந்த எக்ஸுக்கும் இந்த எக்ஸுக்கும் ஃபர்ஸ்ட் இது பண்ணுறோம், XXCன்னு வந்துடுது. ஸோ இவங்க வந்து நாட் எ கலர் பிளைண்ட். நோட் திஸ், 2 எக்ஸ் குரோமோசோமும் C இருந்தால் தான் அவங்க வந்து கலர் பிளைண்ட் உமன். அதர்வைஸ் தட் உமன் இஸ் எ கேரியர். அப்போ இவங்க கேரியர். நெக்ஸ்ட் பாருங்க, X அண்ட் XC, ஹியர் ஆல்சோ இவங்க வந்து கேரியர் தான், நாட் எஃபெக்டட். நெக்ஸ்ட் Y அண்ட் XC. ஸோ Y அண்ட் XC வரும்பொழுது, XCYன்னு வரும்போது இங்கே ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் தான் இருக்கும் மேலே பொறுத்த வரைக்கும். அதில் கலர் பிளைண்ட்னஸ் இருந்துச்சு, அந்த ஜீன் இருந்துச்சுன்னா அவங்க தட் மேல் இஸ் கன்சிடர் டு பி அ கலர் பிளைண்ட் பர்சன். அவங்களுக்கு வந்து கலர் பிளைண்ட்னஸ் வந்துடும். ஸோ இந்த சன் வந்து அஃபெக்டட். அடுத்தது பாருங்க, Y அண்ட் XC, திஸ் ஹியர் ஆல்சோ சன் XYங்கிறதுனால அந்த எக்ஸ் குரோமோசோம்ல கலர் பிளைண்ட் ஜீன் இருக்கிறதுனால தட் பர்சன் இஸ் எஃபெக்டட் வித் கலர் பிளைண்ட்னஸ். ஆக்சுவலா இந்த மேலை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் தான், ஆனால் ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் 2 எக்ஸ் குரோமோசோம். 2 எக்ஸ் குரோமோசோம்லையும் கலர் பிளைண்டுக்கான ஜீன் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து கலர் பிளைண்ட்னஸ் வரும். ஆனால் மேலை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் இருக்கிறதுனால அதில் கலர் பிளைண்ட்னஸ் இருந்தாலே அவங்களுக்கு கலர் பிளைண்ட்னஸ் வந்துடும். ஸோ இவங்க 2 ஃபீமேலுமே வந்து என்னன்னா கேரியர், ஆனால் 2 சன்ஸும் என்ன, ஆல் ஆர் அஃபெக்டட் பீப்புள். இப்போ இவங்க கேட்டிருக்கிறது யார் கேட்டிருக்காங்க, சன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஆல் ஆர் கலர் பிளைண்ட். த தேர்ட் ஆப்ஷன் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகே கைஸ்,
நம்ம வந்து ரிமைனிங் செட் ஆஃப் எம்சிக்யூஸை அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒரு கேப் விட்டுட்டு அடுத்தது நம்ம அடுத்த செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். நீங்கள் நல்லா வந்து இந்த கான்செப்ட்ஸை உங்களோட புக்கில் என்ட்ரு பண்ணி எழுதி வச்சுக்கிங்க. எதெல்லாம் புதுசாக இருக்கோ அதை, அல்லது இந்த கலர் பிளைண்ட் கான்செப்ட் எதெல்லாம் தெரியலையோ அதெல்லாம் நீங்கள் எந்த மாதிரி மேப் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். அதை நோட் பண்ணி வச்சுங்க.